திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி ஓசூர் சின்ன ஏலசகிரியைச் சேர்ந்த லூகாஸ் கிளாரா இளம் தம்பதி ஐஸ் குச்சிகளில் திருக்குறளை எழுதி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். 1330 குறள்களையும் எழுதி முடிக்க இவர்களுக்கு 2 மாதங்கள் தேவைப்பட்டுள்ளது. தமிழ் மொழி மற்றும் திருக்குறள் மீது அதிக காதல் கொண்டுள்ள தம்பதி இளம் தலைமுறையினருக்கு திருக்குறள் படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த இதை செய்துள்ளனர். புது முயற்சியாக ஒவ்வொரு குறளிலும் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன என்ற தகவலையும் ஐஸ் குச்சியில் குறிப்பிட்டுள்ளனர். பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே பெங்களூரில். அதனால் தமிழ் எனக்கு அவ்வளோவா எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் திருக்குறள் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக கொஞ்சமாக நான் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். முறை நான் திருக்குறளை படித்தது இங்கிலீஷில் தான். அப்புறம் நான் படித்து அதில் இருக்கிற அறத்தால் நான் ரொம்ப பெரிதும் ஈர்க்கப்பட்டதுனால இங்கிலீஷ்லேயே ஒரு புக்கு திருக்குறளுக்கு மோனோகிராஃபி ஆன் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதியிருந்தேன். இருந்தாலும் ஒரு தமிழில் எதுவும் செய்ய முடியலையே திருக்குறளுக்கு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக தான் புது முயற்சியை ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் சேர்ந்து ஒவ்வொரு திருக்குறளும் 7 வார்த்தையால் எழுதப்பட்டதுன்னு ஒரு பொது பார்வை இருக்குது. இருப்பினும் நம்ம அந்த ஒவ்வொரு 7 வார்த்தையிலும் இருக்கிற எழுத்துக்களின் எண்ணிக்கையை ஏன் கவுண்ட் பண்ணக்கூடாது, ஒரு புது முயற்சியாக செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்கள் 2 பேருக்கு வந்துச்சு. அதனால் 1330 ஐஸ் குச்சியும் வாங்கி ஒரு ஐஸ் குச்சிலையும் ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளில் உள்ள எண்ணிக்கை எழுத்துக்களின் எண்ணிக்கை அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி ஒரு புது முயற்சியாக பண்ணியிருந்தோம். இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது 1330 திருக்குறளிலே 833ஆம் திருக்குறள், உதாரணத்துக்கு நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் என்கிற திருக்குறள் மிகவும் சிறிய திருக்குறள், எண்ணிக்கையின் வகையில் 23 எழுத்துக்களை கொண்டது. அதே போல 957ஆம் குறள் குடிப்பிறந்தார் கண்விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து என்கிற திருக்குறள் எண்ணிக்கையின் வகையிலே மிக பெரிய திருக்குறள், 39 எழுத்துக்களை கொண்டது. ஸோ இந்த தகவலை பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குச்சியில் எழுதிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ் இவங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அதை பார்க்க வரவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டில் போய் சொல்லும் போது அவங்க வீட்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த திருக்குறள் மீது ஆர்வம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை திருவள்ளுவர் தினத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு விழிப்புணர்வு முயற்சியாக நாங்கள் செஞ்சோம். மேலும் வருங்காலத்தில் எங்களால் முடிஞ்ச எந்த ஒரு சிறிய விஷயமும் திருக்குறளுக்கு செய்யறதுக்கு தயாராக உள்ளோம். நன்றி.